Okay. Welcome to the Python class. Okay. போன வாரம் என்ன பார்த்தோம்னாக்கி நம்ம ஹோம்ஒர்க்கை பார்த்தோம். அதுக்கு பிறகு எப்படி அந்த டியூப்பிள் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கி இந்த வாரம் வந்து செட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, செட்னா என்னது? I'll show you what is the definition of the set and I'll come back to that. Okay, set. Set is a collection which is unordered, okay, and unindexed. Okay, I explain another ordered and indexed and explain. In Python, sets are written in a curly bracket. Is the curly bracket. Okay, so like curly bracket. Sets are unordered. Okay, unordered. So you cannot be sure in which order the item will appear. The order can appear. Okay, the set element cannot be changed, but you can remove. Okay, the set element is not mutable, immutable. It is. You cannot change the set element, but you can remove the set element. Okay. Okay. Ordered na enadhu, indexed na enadhu. Okay, ordered அப்படினா என்னன்னாக்கி there's a difference between sorting and order. Sorting வந்து AB the alphabetical orderல வரது தான் sorting. இங்க ஆர்டர் அப்படின்னாக்கி எந்த ஆர்டர்ல ஆட் பண்ணிட்டு அந்த ஆர்டர்ல அது ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, முதல்ல ஆட் பண்ணது முதல்ல வரும், ரெண்டாவது ரெண்டாவது ஆட் பண்ணது ரெண்டாவது வரும், மூணாவது ஆர்டர் வரும். ஓகே, இன் பிட்வீன்ல வந்து இன்சர்ட் பண்ணியாக்கி அது அந்த இதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 1 2 3 4 இருக்குன்னு நீ ரெண்டாவதுக்கு அடுத்தால ஒரு இன்சர்ட் பண்ணியாக்கி பேசிக்கலி லைக் மூணாவது பிகேம் நாலாவது புதுசா இன்ட்ரெஸ்ட் பண்றது. தட்ஸ் ஆர்டர் இஸ் மெயின்டைன். ஓகே, இண்டெக்ஸ்ட் அப்படின்னாக்கி நம்ம வந்து பேசிக்கலா பார்க்கும்போது லைக் நம்ம வந்து லைக் ஃபர்ஸ்ட் 0 நான் சொல்லும்போது லைக் 0 இண்டெக்ஸ்ல இருந்து 10 இண்டெக்ஸ் வர லைக் 10 எலிமெண்ட் 0 என்னது அந்த இந்த ஆர்டர்ல இருக்கு அந்த இண்டெக்ஸ் அதுல இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்கலி யூ கேன் ஆக்சஸ் த எலிமெண்ட் த்ரூ த பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்பர். புரியுதாமா? இப்போ நம்ம போடும்போது லைக் லிஸ்ட்ல வந்து 0 என்னது 1 என்னது 2 என்னது ரெண்டாவது எலிமெண்ட் என்னது மூணாவது, தட் இஸ் வாட் கால் இண்டெக்ஸ். ஸோ பேசிக்கலி this is what ordered வந்து நீ எந்த ஆர்டர்ல ஆட் பண்ணிது அந்த ஆர்டர்ல அது மெயின்டைன் பண்ணும். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் எலிமெண்டோடைய பேசிக்கலி you can say a kind of like serial number. ஓகே, இன்டர்னலா அது எந்த சீரியல் நம்பர் ஆட் பண்ணிக்காது லைக் 0 1 2 அதான் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ செட்டுக்கு வந்து ரெண்டுமே கிடையாது. ஓகே, now we'll see how the set will work. Okay, now I say st. Okay, இப்படி பண்ணேன்னு வச்சுடுமே, நம்மளும் இப்படிதான் லைக் இதுதான் பண்ணிடுவோம். இப்படி பண்ணா இது செட் அப்படிங்கிறது இதை வந்து என்ன காட்டும் அப்படின்னாக்கி ஓகே print type st அப்படின்னா இது என்ன காட்டுனா டிக்ஷனரி அப்படிங்கும். ஓகே, I'll tell you why it is dictionary. Okay, sorry. Okay, lesson 8. Okay, இது டிக்ஷனரி அப்படிங்கும். பேசிக்கலா டிக்ஷனரிக்கும் செட்டுக்கும் ஒரே சிம்பிள் தான். ஸோ இட் இஸ் அசியூமிங் செட். இதுக்கு போல நீ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கி ஓகே ஒரு வேரியபிள் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, சாரி எம்டியா ஒரு வேரியபிள் கொடுத்தாலுமே that is fine. Now it became a set. Okay, so the set வந்து empty bracket வச்சு access பண்ண முடியாது, that became a dictionary. Okay, அதுக்கு அதெல்லாம் இப்படி இது பண்ணலாம், like we can do a set இந்த மாதிரி நீ பண்ணலாம். This also work, this will be a set for you, same set. Okay, so set வந்து either you can do it like set இது index பண்ணலாம். Okay, now set is also unique. Okay, set level another advantage in anarchy, set cannot have a duplicate value. For example, now I say here so, 1 2 3 4 5. Okay, and the number add பண்ணிருக்கேன். So I also print the set. Okay, இப்போ வந்து
செட்ல ஓகே you can look at the function remove இருக்கு, pop இருக்கு, ரெண்டு delete, add இருக்கு, update இருக்கு. அது add update கூட வித்தியாசம் சொல்றேன். discard இருக்கு, clear copy difference, you can find the difference between the two. இது இதெல்லாம் பார்க்கலாம் நீங்க. So basically you always look at all the function. Okay, நான் உங்களுக்கு வந்து பேசிக் ஃபங்க்ஷனை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் யூ ஹேவ் நீங்க அந்த பேசிக் ஃபங்க்ஷனை மற்ற ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்க தான் பார்க்கணும். ஓகே, ஆன்லைன்ல போய் அதோடைய வித்தியாசத்தை லைக்கணும், அது டெஃபினிஷன் பார்த்து பாருங்க. ஓகே, நவ ஐ அம் டூயிங் ஆட். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னாக்கி ஆர் ஆட் பண்ணுவேன். ஓகே, அதுக்கு பிறகு ஆட் உங்களுக்கு இப்படி ஆட் பண்ணணும்னு தெரியும். ஓகே, ஆர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இங்கிட்ட ஆறு. ஓகே, இப்போ நான் வந்து திருப்பியும் ஆர் ஆட் பண்ணுவேன். ஓகே, திருப்பியும் ஆர் ஆட் பண்ணுவேன். ஸோ ரெண்டு தடவை ஆட் பண்ணுறது இது ஏன்னாக்கி அது வந்து யூனிக் வேல்யூ தான் அக்செப்ட் பண்ணும். ஓகே, இப்போ என்னோட அட்வான்டேஜ், பெரிய அட்வான்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுருமா, லிஸ்ட்டுக்கும் இதுக்குள்ள அட்வான்டேஜ் என்னன்னாக்கி தட்ஸ் ஹோல் அட்வான்டேஜ். இட் அக்செப்ட் ஒன்லி த யூனிக்னஸ். ஓகே, இப்போ இதுக்கு சேஞ்ச் கிடையாது, அப்டேட் தான் இருக்கு. ஓகே, ஆடுக்கும் அப்டேட்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னாக்கி நான் அப்டேட்ல வந்து ஐ கேன் ஹாவ் ஒன் மோர். ஓகே, 9 6. ஓகே, யா 6. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம்னாக்கி இதை வந்து எஸ்டி 6 வந்துட்டா நான் என்ன பண்ணலாம், எஸ்டி அப்டேட். ஓகே, S2 இன்னொரு செட் அதோட ஆட் பண்ணணும்னு வச்சுடுமே, அப்போ நம்ம அப்டேட் தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் த ஹோல் பர்பஸ் ஆஃப் த அப்டேட். ஓகே, இட் இஸ் நாட் சேஞ்சிங் எனி திங், பட் இட் இஸ் ஆடிங் இட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுடுமே 1 2 3 4 5 6 8 9. ஓகே, 8 9 இந்த 1 6 இக்னோர் பண்ணிட்டு ஏன்னாக்கி இட்ஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் ஒன்லி த யூனிக்னஸ். புரியுதா? இதே தான் ஆட் பண்ணலாம். இப்போ நான் பாப் பண்ணலாம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணலாம், பாப் பண்றேன். ஓகே, ஐ கேன் பாப் இட். பாப் என்ன பண்ணணும் பேசிக்கலா, ஓகே பாப். ஓகே, இப்போ இதுக்கு 1 2 3 4 5 6 8 9 சரி, பாப் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு வழக்கமா நம்ம என்ன பார்ப்போம், பாப் வந்து கடைசி தான் எடுக்கும். இங்கே இட் டசன்ட் ஹேவ் எனி ஆர்டர், ஸோ இட் கேன் ரேண்டம்லி கேன் டேக் எனிதிங். நான் பார்த்தாலும் முதல்ல தான் இருக்கு, பட் there's no guarantee. You can remove only element. அவ்வளவுதான் பாப். ஓகே, இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு வச்சுடுமே, then you can say remove. Okay, you can remove, பார்த்தா remove, you can say that remove 9. Okay, இது பண்ணலாம். Okay, see, you want to remove a particular element, you can remove by value. அவ்வளவுதான் இது. ஓகே, ஸோ ஆட் தெரியும், எடிட் கிடையாது. ஸோ சொன்னா இட் இஸ் இம்யூட்டபிள் அப்படின்னு. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, டெலிட் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் ஆல். ஓகே, யூ வாண்ட் டு ஆக்சஸ் சம்திங், எஸ், ஹவு டு யூ ஆக்சஸ்? யூ கேனாட் ஆக்சஸ் பர்டிகுலர் எலமெண்ட். இதுக்கு ஆர்டரோ இண்டெக்ஸோ கிடையாது. யூ கேனாட் ஆக்சஸ் அ பர்டிகுலர் எலமெண்ட். என்ன பண்ணலாம், பர்டிகுலர் எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ என்ன சொல்லலாம், இஃப் 6 in ST, ஓகே, and found. Okay, இப்போ என்ன பண்ண போறேன், found. ஓகே, இதே இது நான் சொல்றேன் 12 in. ஸோ ஃபவுண்ட் வராது எனக்கு, இட் இஸ் நாட் ஃபவுண்ட். ஸோ அது கோடு வரல. 6 வந்து ஃபவுண்ட் வருது எனக்கு, இது செக்கிங் எஸ். ஓகே, இன்னொன்று என்ன பண்ணலாம், நீங்க லூப் போடலாம். பிஸ்கட் இஸ் ஐட்டரேட்டர் இல்லையா? I in ST print I and ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இஸ் பிரிண்டிங் 2 3 4 5 6 7 8 9 whatever is you having is printing it. So this is all about set.
புரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ நான் வந்து ஓகே செட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு வச்சுக்கோமே. ஓகே, why do you need a set? Okay, for example, I have a list call. ஓகே, இப்போ இதுல ஓகே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு யூனிக்னஸ் தெரியாது. All you can do there is okay, you can say that okay, print length of என்னது LST. ஓகே, நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன், LST வந்து L செட் போடுமே. L set LST. ஓகே, இப்போ print length of L இல்லையா இம்பாப். ஓகே, இப்போ வந்து இதுல எனக்கு தெரியாது, லைக் there could be a lot of duplication will be there. லைக் முதல்ல பார்ப்போமே என்ன சொல்லுது நீ. இது வரலையா 9 வருது L செட். I don't care about the print length LST சார்ந்த ஸ்பெல்லிங் சரிதானே? ஓகே, length of list LST, length of LST. Okay, and length of print length of set. வச்சுடுமே, print length of set. ஓகே, எனக்கு தெரியும் எல்லாரும் தெரியும். ஓகே, இப்போ வந்து save it. ஓகே, print length of list 9, length of set 9 அப்படிங்குது. How come it is? Oh, sorry. Okay, the problem was sorry. Okay, நான் என்ன பண்ணியிருக்கேன், நாளைக்கு இதுல வந்து லிஸ்ட் கிரியேட் பண்ணல, நான் செட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ செட் கிரியேட் பண்ணும்போது அது தான் கிரியேட் பண்ணேன் இல்லையா? சாரி, வாஸ் மை ஃபால்ட். ஓகே, நான் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக இருக்காங்க. ஓகே, see the length of a set is 13. The same time length of a set is length of a list is 13. ஸோ இதில் 13 எலமெண்ட் இருக்கு. பட் length of செட் ஏன்னா யூனிக் தான் வரும், 9 தான் வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் print LST, okay, print L set. Okay, L set and print LST பார்ப்போம். See that this is what it is. So you know ஒரு லிஸ்ட்ல இருந்தோ ஒரு கலெக்ஷன்ல இருந்தோ அவருடைய யூனிக்னஸ் மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். all you have to do is just put it into that what's that called set. You get the uniqueness. Okay, that's a simple. A set அவ்வளவுதான்.